ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மார்னிங் டைமில் ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் குக் பண்ணுறதுக்கு நான் என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன்றதை இந்த ஷார்ட்ஸில் பார்த்துடலாம். நைட் டைமில் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனாலும் கேஸ் ஸ்டவ்வை மட்டுமாவது க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ மார்னிங் குக்கிங் ஒர்க் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆகும். ப்ரீ பிளானோட குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா என்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ ரிலாக்ஸாக வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கலாம். பொரியல் குழம்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் அதிக நேரம் நிற்கணும்னு அவசியம் இருக்காது. கிச்சனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அப்பப்போ கிடைக்கிற ஃப்ரீ டைமில் சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டோன்னா இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்காது. பசங்களுக்கு லஞ்ச் பேக்லாம் கொடுத்து விடணும்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ், வால் டைல்ஸ் இது எல்லாத்தையும் கையோட கொஞ்சம் சிரமம் பார்க்காம அப்போவே க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா க்ளீனிங் ஒர்க்கும் ஈஸி. நெக்ஸ்ட்டு குக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட குக்கிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.